யாருமே இல்லாத தனிக்காட்டில் ஒரு சைக்கோ கில்லர் உங்களை கொலை பண்ணுறதுக்கு தேடி சுற்றிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட கதைக்களத்தோட ஒரு உமன் சென்ட்ரிக் சர்வைவல் த்ரில்லரான அப்பக்ஸ் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படமானது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, படத்தோட ஹீரோயினுக்கு ஆபத்தான அட்வென்ச்சரை தேடி போய் அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. இப்போ ஆஸ்திரேலியாவில் அடர்ந்த காட்டில் உள்ள ரிவரில் சோலோவாக கயாக்கிங் போகிறாங்க. அந்த காட்டோட மையப்பகுதிக்கு போன அப்புறம் தான் தெரியுது இவங்கள ஒரு சைக்கோ கில்லர் ஃபாலோ பண்ணுறான்னு. அவங்களோட போட்டு பேக் எல்லாமே மிஸ் ஆக அட் த எண்ட் இந்த சைக்கோ கில்லர்ட்டேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த அப்பக்ஸ். ஒரு பெரிய படத்துக்கு சின்னதாக கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு சின்ன படத்துக்கு ஓப்பனிங் 10 மினிட்ஸ்லேயே இந்த படத்தோட மெயின் கரு என்ன, இந்த படத்தோட மெயின் லீடான கேரக்டர் ஆர்க் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு ஒரு சீக்வன்ஸ் மூலயமா எடுத்து சொல்லிடுறாங்க. மூவி டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதாலையும் நமக்கு ஒரு ரேசியான ஸ்க்ரீன் ப்ளேனாலையும் படம் போகிற வேகமே தெரியல. அண்ட் அதை சுவாரஸ்யமாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை வச்சு நைல் பைட்டிங் சீட்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதில் எந்த டவுட்டும் இல்லை. புக் எண்டிங் ஸ்டோரியை வச்சு லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன் அப்படின்ற சோஷியல் மெசேஜை நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமான தேடலை அவங்களோட கேரக்டராக இருக்கும் மூலயமா சூப்பராகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை இவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ண வச்சதுக்கு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி டீமுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணுங்க. ஏன்னா சாஷான்ற அந்த மெயின் கேரக்டரோட நம்ம ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீர்வீழ்ச்சியில் குதிக்கிறது, போட்டு கமரும் போது கேமராவை ரோல் பண்ணி வருதுன்னு இந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியரை நம்மளை நல்லாவே ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. சார்லிஸ் தெரன்டேந்து ஒரு ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ், சர்வைவல் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ தத்ரூபமும் பண்ணியிருந்தாங்க. கிங்ஸ்மேன் சீக்ரெட் சர்வீஸ் படம் மூலயமா பரிச்சயமான தருண் எகர்டான் ஒரு மிரட்டலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. தன்னோட சைக்காட்டிக் மேனரிசம்னால படத்தில் முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு சர்வைவல் த்ரில்லருக்கு தேவையான இன்டென்ஸ் மியூசிக்கே கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட ட்ராபேக்னா, ஹீரோயினுக்கும் வில்லனுக்குமான கேட் அண்ட் மவுஸ் கேம் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக ஃபீல் ஆனதோட கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண ஃபீலும் வந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, புக் எண்டிங் ஸ்டோரி, என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே, ஃபயரான கேஸ்டிங் அண்ட் ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ், மூவி டியூரேஷன், த்ரில்லிங் மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் லிட்டில் பிட் ஸ்ட்ரெச்சபிள் சீன்ஸ். ஓவராலாக ஒரு தரமான சர்வைவல் த்ரில்லரான இந்த படம் கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஹை ரஷ் அப்பக்ஸ். Cinematics rating for this movie is 7.5 out of 10. Thank you guys.